Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்லயே பார்த்திருப்பீங்க RBI Grade B Officer. இந்த எக்ஸாமும் பாத்தீங்கன்னா வருஷம் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஓகேவா? நான் தமிழ்லயே போட்டுருப்பேன் salary வந்து 1 lakh plus அப்படினு சொல்லிட்டு. நீங்க கூட நினைச்சிருப்பீங்க 100% உண்மை. நான் இன்னும் இதோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் சேர்க்கல. சேர்த்தீங்கன்னா 1.2 lakhs கூட கிடைக்கும் per monthக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஹை பே தர ஒன் ஆஃப் த ஜாப் இது. யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இதுக்கான எலிஜிபிலிட்டி எப்படி இதுக்கு எக்ஸாம் இருக்கும், என்ன புக்ஸு, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஷார்ட்டாக பார்ப்போம், கடகடன் பார்ப்போம். இதுவும் பெரிய நோட்டிஃபிகேஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா RBI Grade B ஆஃபீஸர், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மேனேஜர் போஸ்ட். ஓகேவா? ஸோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான். ஓகேவா? ஆனால் 3 வகையான போஸ்ட் இருக்குது. அதில் ஒரு போஸ்ட் தான் மெஜாரிட்டி, வேகன்சி மெஜாரிட்டி. அதுக்கு எனி டிகிரி இருந்தால் போதும். அதர் டூக்கு வந்து ஸ்பெஷலாக சில கல்வி தகுதி தேவை. அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். மோட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான். ஓகேவா? www.rbi.org.in இந்த லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஒரு முறை நல்லா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்தம் 3 பேஸ் நடக்கும். 3 பேஸ்னா பேஸ் 1, பேஸ் 2 அண்ட் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஓகேவா? இன்டர்வியூ இருக்கும். இது 3 தான். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமில் இது 3 இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான டேட் January 28 அண்ட் Feb 15, 2021 நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும். ஓகேவா? பேஸ் 1 எக்ஸாம் எப்போ? கரெக்டாக உங்களுக்கு ஒரு 1 month தான் டைம் இருக்குது. பாருங்கள், கரெக்டாக 1 month தான் டைம் இருக்குது. அதுலேருந்து 25 daysல உங்களுக்கு மெயின்ஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பேஸ் 1 தான் நான் ப்ரீன்னு சொல்கிறேன், பேஸ் 2 மெயின்ஸ்னு சொல்கிறேன். ஸோ டைமே இருக்காது. டைட் ஷெட்யூலில் நீங்கள் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட்டும் ரொம்பவே குயிக்காக பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸிங் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். நான் சொன்ன அந்த மெஜாரிட்டி இதில் தான். ஓகேவா? வேகன்சி அதிகம். இதுக்கு கிரேட் பி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். DR மீன்ஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் சம் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நார்மலாக சொல்கிற மாதிரி யூஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் பேண்ட், இதெல்லாம் எல்லா எக்ஸாம்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஓகே, வேகன்சிக்கு வருவோம். வேகன்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது சொன்னல, இந்த வேகன்சி இதுதான் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 108 வேகன்சி அன்ரிசர்வ்டுக்கு, 49 SCக்கு, 27 STக்கு, OBCயாக இருந்தீங்கன்னா 59 வேகன்சி, EW ஸ்கோரு 27. ஸோ 270 வேகன்சி. ஓகே, அண்ட் அடுத்த 2 போஸ்ட்டுக்கும் 29, 23 வேகன்சிஸ் இருக்கும். இந்த 2த்துக்கும் மட்டும் சம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி எக்ஸாம்லேயும் சம் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. OBC கேட்டகரியில் வரவங்க க்ரீமி லேயராக இருந்தால் தே ஆர் நாட் என்டைட்டில்டு டு OBCன்னு கொடுத்துருக்காங்க. OBCயில் க்ரீமி நான் க்ரீமி அப்படின்னு 2 இருக்குது. ஓகேவா? OBC க்ரீமி நான் க்ரீமியை பற்றி தெரியல அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கு ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ணுறேன். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், எந்த ஜாப் நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்கனாலும் அப்ளை பண்ணுறீங்கனாலும் இதை நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஓகேவா? நான் க்ரீமிக்கான டிஃப்ரென்ஸ் தெரியறதில்ல. சொல்லுங்கள், ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். கரியர். எல்லாருக்குமே கரியரில் மெயினான விஷயம் என்ன? சேலரி. கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து உங்களுக்கு 35,150. ஜஸ்ட் பேசிக் மட்டுமே 35,150. ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே ஒரு மோட்டிவேஷனே கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறதில்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏகப்பட்ட அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 83,254 ஹேண்ட் சேலரி. இது மட்டும் தான். நான் ப்ரோ என்ன ப்ரோ 1 lakh ப்ளஸ் சொன்னீங்க அப்படின்னா இது இல்லாமல் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா? உங்களுக்குன்னு தனியாக RBI வந்து ஹவுஸ் அவங்களே பார்த்துக்கிறாங்க. உங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸுக்கு ஒரு அலவன்ஸ், பெட்ரோல் அலவன்ஸ், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு அலவன்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 1.2 lakh கிராஸ் ஆகும். ஓகேவா? 1.2 lakh கிராஸ் ஆகும். அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இது பேக்கான விஷயம். பெர்க்விசிட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, பேங்க் அக்காமடேஷன் கொடுப்பாங்க சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி. ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் ஃபார் ஆஃபிஷியல் பர்பஸஸ். நியூஸ் பேப்பர் அலவன்ஸ் உண்டு, டெலிஃபோன் சார்ஜஸ் உண்டு, furnishing of resistance as per eligibility,
தென் ஓபிடி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு ஃபுல்லாக இவங்களே பார்த்துக்கிறாங்க. அண்ட் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், லீவ் ஃபேர் கன்செஷன், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அட் கன்செஷனல் ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஹவுசிங், வெஹிக்கிள், எஜுகேஷன், கன்சியூமர் ஆர்டிகல்ஸ், பிசி, கம்ப்யூட்டர் வாங்கணும்னா அதுக்கு செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கவர்ன்டு பை த டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் என்பிஎஸ் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்பிஎஸ் ஸ்கீமில் தான் வருவீங்க. ஆஃப்டர் 2004 அப்புறமா இருக்கிறவங்க எல்லாருமே என்பிஎஸ் தான், நியூ பென்ஷன் ஸ்கீம் கீழே தான் வருவாங்க. ஓகேவா? ஏஜ் லிமிட்டு பார்த்துக்கோங்க. ஏ கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் அட்டைன்ட் த ஏஜ் ஆஃப் 21 இயர்ஸ். அதாவது மினிமம் ஏஜ் வந்து உங்களுக்கு 21 இருக்கணும். அண்ட் சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 years ரிலாக்ஸேஷன் உண்டு எஸ்சிக்கு அண்ட் எஸ்டிக்கு. up to maximum 3 years in the case of candidates belonging to OBC 3 years. இது ஆல்மோஸ்ட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லையும் கொடுக்கறது தான். ஓகேவா? மெயினான விஷயத்துக்கு வருவோம். மூணு வகையான போஸ்ட் சொன்னேன். ஓகேவா? 3 வகையான போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் போஸ்ட் தான் வந்து மெஜாரிட்டின்னு சொன்னேன். மெஜாரிட்டிக்கு கண்டிப்பாக வந்து டிகிரி, எனி டிகிரி வந்து கம்பல்சரி. அண்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் 60% வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டாக இருந்தால். அண்ட் 50% நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கணும் எஸ்சிஎஸ்டியா. இதில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் ஆர்பிஐலலாம் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா 10th நீங்கள் ஒரு பர்சன்டேஜில் கிராஸ் ஆகிருக்கணும், 12th ஒரு பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும், அண்ட் டிகிரிலையும் சம் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் இது ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. 10th and 12th நீங்கள் என்ன பர்சன்டேஜ் வேணால் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஓகேவா? அண்ட் இது யார் ப்ரோ எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சு 12th 2 years முடிச்சு கிராஜுவேஷன் நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அதுதான் இங்கே 3த்துலேயுமே நோட் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. எனிவே ஃபைனல் எக்ஸாமினேஷன் எழுதிட்டீங்க, உங்களோட ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூ ஆர் எலிஜிபிள், நோ ப்ராப்ளம். ஓகேவா? அண்ட் இந்த போஸ்ட் பாருங்கள், ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்டல் வைஸ் சம். இது வந்து எக்ஸ்ட்ரா பர்க்ஸ் இருக்கிற ஒரு வேகன்சி. இதுக்கு வந்து என் மாஸ்டர் டிகிரி கண்டிப்பாக பிஜி இருக்கணும். இன் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், இன்டெகிரேட்டட் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ், ஃபைனான்ஸ் வித் அ மினிமம் ஆஃப் 55% marks or an equivalent grade in aggregate of all semesters barriers from a recognized Indian or foreign university. ஓகேவா? And also PGDM bar MBA finance with a minimum of 55%. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, எலிஜிபிலிட்டி வந்து தனித்தனியாக பார்த்துக்கோங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் 3வது போஸ்ட்டுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அந்தந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க ஸ்பெஷலாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கீழே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே? ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இல்லை ப்ரோ இந்த செமஸ்டர் வைஸ் சிஜிபிஏ தான் இருக்குது அப்படின்னா இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சிஜிபிஏ வந்து நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா எந்த ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்லையும் இதில் நீங்கள் இல்லை கிராஸ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சால் யுவர் கேண்டிடேச்சர் வில் பி கேன்சல். உங்களை வந்து கேன்சல் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் பாருங்கள். நீங்கள் யூஆரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் அட்டம்ப்ட் 6 times தான். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடியாக இருந்தால் அன்லிமிட்டெட் அட்டம்ப்ட்ஸ் தான், நோ ப்ராப்ளம். ஓகேவா? அண்ட் இதெல்லாம் சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீ, அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 850 rupees ஃபீ கொஞ்சம் அதிகம் தான். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 100 rupees. அண்ட் ஸ்டாஃபாக இருந்தீங்க, ஆர்பிஐ ஸ்டாஃபாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ ஃபீ, நில்லு. ஓகேவா? ஹவு டு அப்ளை பார்த்தீங்கன்னா rbi.org.in இந்த லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரவாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? லைக் ஃபோட்டோகிராஃப் வந்து இந்த டைமென்ஷனில் இருக்கணும், சிக்னேச்சர் வந்து இந்த டைமென்ஷனில் இருக்கணும், ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் கேப் போட்டிருக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஓகேவா? அதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லா எக்ஸாமுக்கும் அது எல்லாமே சேம் அப்படியே தான் அப்ளை ஆகும். ஓகே, இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஹவு டு அப்ளைல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் காமன் தான், காமன் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகேவா? அண்ட் மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான். நீங்கள் உங்களோட டெபிட் கிரெடிட் கார்டை வச்சு கூட நீங்கள் பே பண்ணலாம், நோ ப்ராப்ளம். எக்ஸாமில் என்னென்ன ப்ரோ வரும் கண்டிப்பாக அதுதான் வந்து மேஜரான டவுட்டாக இருக்கும். பேஸ் 1 ப்ரீ. ஓகேவா? ப்ரீ வந்து இதுலேயும் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் சேர்ந்த ஃபைனல் கட் ஆஃப் மாதிரி வரும். ஓகேவா? நீங்கள் ப்ரிலிம்ஸ் ரொம்ப மெயினாக கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் இந்த தடவை
ப்ரிலிம்ஸ் வந்து குவாலிஃபையிங் நேச்சராக மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் உங்களுக்கு. பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ஒரு லைஃப் செட்டிலிங் ஜாப். ஒரே வேர்டில் நான் சொல்ல போனால், ப்ரோ ஒரு ஜாப்லேயே எனக்கு லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னு யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்பிஐ தான் ட்ரை பண்ணணும். அதுலேயும் இந்த போஸ்ட் கிரேட் பி ஆஃபீஸர் போஸ்ட் வந்து உங்களுக்கு லைஃப் செட்டில் ஜாப். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் ஆஃப் 200 மார்க்ஸ் இருக்கும். ஓகேவா? 200 மார்க்ஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி வந்து நடக்கும். பேப்பர் என்னென்ன ப்ரோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், அண்ட் ஆல்சோ ரீசனிங் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் என்ன ப்ரோ எத்தனை கொஸ்டினே போடல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து தர மாட்டாங்க. ஆனால் நான் போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கில் ஒரு 60 இருக்கும். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 80 கேட்பாங்க. ஓகே, ரிமைனிங் 30 இது ரெண்டுத்துலையும் இருக்கும். ஸோ வெயிட்டேஜ் பாருங்கள், இந்த மாதிரி வெயிட்டேஜில் தான் வருஷம் வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க. டோட்டல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 120 நிமிஷம். நல்லா கவனிச்சுக்கோங்க, 120 நிமிஷத்தில் மினிட்ஸில் நீங்கள் வந்து 200 கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ டைமிங் தான் இங்கேயும் பிளேஸ் த மேஜர் ரோல். However, separate time will be allotted for each test. ஓகேவா? செப்பரேட் டெஸ்ட் லைக் நம்மளோட எஸ்எஸ்சி சிஜி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி செப்பரேட் டைம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நோ ப்ராப்ளம். பேஸ் 2 பாருங்க. பேஸ் 2 எக்ஸாம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அதுதானேங்க மெயின்ஸ், அதுதான் உங்களுக்கு ஜாப் டிசைடிங்கும் கூட. ஓகேவா? அதில் நீங்கள் என்னென்ன பேப்பர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இந்த 3 பேப்பரும் கம்பல்சரி. அண்ட் அதில் 50% ஆப்ஜெக்டிவ் இருக்கும், 50% டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் தான். ஆன்சர்ஸ் டு பி டைப்டு வித் ஹெல்ப் ஆஃப் கீபோர்ட் அண்ட் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கும். ஓகே. பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு 50% ஆப்ஜெக்டிவ் அண்ட் 50% டிஸ்கிரிப்டிவ். டைமிங்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் 1க்கு 120 மினிட்ஸ், இதுக்கு 90 மினிட்ஸ், இதுக்கு ஒரு 120 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொபோஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எதுவும் கொடுக்கல. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு அன்பிரடிக்டபிள் தான். அங்கே போனால் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து தெரியும். For both paper 1 and 3, there will be 30 questions and 50 marks for objective questions. Some questions carrying 2 marks each and some carrying 1 mark. அதாவது சில objective questionக்கு 2 மார்க் இருக்குமா, சில objective questionக்கு 1 மார்க் இருக்குமா, அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பேப்பர் 2க்கான சம் ஸ்பெஷலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 மீன்ஸ் பேஸ் 2, சாரி பேப்பர் 2னா பேஸ் 2 சொல்கிறேன் நான். அண்ட் தென் வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஆக்ரிகேட் ஆஃப் மார்க்ஸ் ஆப்டைன்ட் இன் பேஸ் 2. ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன சொன்னேன், பேஸ் 1 வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான், பேஸ் 2 தான் உங்களுக்கு ஜாபை டிசைட் பண்ணும். இதை பேஸ் பண்ணி இன்டர்வியூ நீங்கள் தரா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். சிலபஸ் பார்த்தீங்கன்னா A to Z கிளியராக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கிளியராக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன புக்கு ரெஃபர் பண்ணணும் அந்த புக்கோட நேம்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. இங்கே பாருங்கள், சஜஸ்டட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், இந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும். இதெல்லாமே உங்களுக்கு அமேசான்லேயே டைரெக்டாக கூட கிடைக்கும். ஓகேவா? இதை ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும், இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம். இங்கே அங்கன்னு போய் புக்ஸ் நம்ம படிக்க தேவையில்லை. ஓகே. இதுன்னு பாருங்கள், எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா அதில் என்னென்ன, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் என்னென்ன, ஜென்ரல் டாபிக்ஸ் என்னென்ன, ஸோ A to Z இதில் கொடுத்துருப்பாங்க. கிளியராக இருக்கும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக தரேன். ஃபுல்லாக ஒரு முறை படிச்சிருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த போஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் போஸ்ட்டுக்கான சம் ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ். அது வந்து ரொம்ப பேர் கொடுக்க மாட்டீங்க, அந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் கொடுப்பீங்க. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பாருங்கள். ஒரு ஜாப்லேயே லைஃப் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ட்ரீம் ஜாப். ஸோ டோன்ட் வரி, இது உங்களோட ஃபஸ்ட் அட்டம்ப்டாக இருந்தால் கூட ஒவ்வொரு இயர்லேயும் இயர் வைஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு தான் இருக்குது. வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆவரேஜாக ஒரு 200+ வேகன்சிஸ் வந்துட்டு தாங்க இருக்குது. ஓகேவா? ஆர்பிஐ கிரேட் பிக்கு. ஸோ இப்போ தான் நீங்கள் இதை கேள்விப்படுறீங்கனாலும் இனிமேல் இதை பற்றின இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணுங்கள். நிறைய கிளாஸஸ் பாருங்கள், பேசிக் டு அட்வான்ஸ் ஹை லெவல் வரையும் பாருங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் புது சேனல் தான். எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும் இதில். ஸோ ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.